ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பப்பாளி காய் வச்சு கட்லெட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கட்லெட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமான்ற அளவுக்கு நல்லா இருந்ததுங்க. அந்த ரெசிபி தான் உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். பழக்கடைக்கு பழம் வாங்க போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பப்பாளி காய் வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி எங்கே பார்த்தாலும் இந்த காயை பார்த்தா நான் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவேங்க. கூட்டு, சாம்பார், பொரியல், இந்த மாதிரி சேலட் கூட நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த பப்பாளி காய் சாப்பிடுவோங்க. அந்த அளவுக்கு பப்பாளி காய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்க. எங்கே பார்த்தாலும் கிடச்சா பப்பாளி காய் வாங்கிட்டு வந்துடுவீங்க. நம்ம பப்பாளி காய்க்கு இந்த கட்லெட்டுக்கு தேவையான 1 கப்பு பச்சரிசி. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த மாவாக இருந்தாலும் சரி, சோள மாவு, கம்பு மாவு, கேழ்வரகு மாவு, இந்த மாதிரி திணை அரிசி, எந்த மாவாக இருந்தாலுமே பயன்படுத்திக்கலாங்க. கட்லெட் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த காயோட ருசி அப்படி. இப்போது இந்த காயை கழுவிட்டு வந்தாச்சு. கட் பண்ணி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு தோலெல்லாம் சீவிட்டு நம்ம சீவல் போட போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்பாளி காய் எப்பவுமே காயில் விதை இருக்கிற மாதிரி இருக்கிற காயை வாங்கி பயன்படுத்துங்க. விதை இல்லாத காயை பயன்படுத்தக்கூடாது. இப்போது அவங்கவுங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் வீட்டில் சேலட்லாம் சாப்பிட்டு பழக்கம் இருக்குது. அதனால் நாங்கள் பச்சையாக இருந்தாலும் சாப்பிடுவோம். சிலருக்கு பச்சை காய்கறிகள் பிடிக்காது. அவங்க என்ன பண்ணலான்னா, இந்த காயை சீவனதுக்கப்புறம் கொஞ்சம் வாணலியில் நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. கேரட்டெல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த காய் மட்டும் வதக்கி எடுத்துக்குங்க. இல்லை நாங்கள் பச்சையாகவே சாப்பிடுவோம், எங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். இப்போ எனக்கு தேவையான சைஸில் நான் சீவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும்னா கூட நீங்கள் இதை விட சின்ன சைஸில் சீவி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் நறுக்குனது, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. நீங்கள் சோம்பு பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மாவு தான் போட்டிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கப்பு நிறைய காய் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 1/2 கப்பு கூட போட்டுக்கோங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடிக்கு செய்யும் போது அளவு கூட கூடுதலாக வச்சுக்கலாம். இப்போ 1/2 கப்பு கேரட் போட்டிருக்கேன். சோம்பு நான் முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பவுடராக கூட போட்டுக்கலாம். பூண்டு தோல் உரித்து தட்டி வச்சது, இஞ்சியும் அதே மாதிரி தோல் உரித்து தட்டி வச்சது. இந்த கட்லெட்டுக்கு சாட் மசாலா போட்டால் கூட நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நான் இன்றைக்கி போடலை. அதே மாதிரி புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதுவும் போட்டாச்சு. தேவையான உப்பு. நான் பச்சை மிளகாய் எடுத்து வச்சேன் இல்லையா, அதை நான் போடலை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை மிளகாய் இப்போவே நான் போட்டு பிசைஞ்சிட்டா மாவு ஃபுல்லாகவே காரமாயிடும். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நறுக்கி வச்ச பச்சை மிளகாவை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா உருண்டு பால் பிடிக்கிற மாதிரி வர பக்குவத்துக்கு தண்ணி தெளித்து பிசையணும். தண்ணி எடுத்த உடனே நிறைய ஊற்றிடக்கூடாது. தெளித்து நல்லா பக்குவமாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைச்சு எடுத்துக்கலாம். இந்த கட்லெட் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஏன்னா இந்த பப்பாளி காயில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதே சமயத்தில் இது நீங்கள் காலையில் ஒரு 4 கட்லெட்டு நான் செஞ்சு காமிச்சிருக்க அளவில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா மதியம் சாப்பாடு லேட்டாக தான் சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்லா ஃபில்லிங்காக வயிறு இருக்கும். அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த பப்பாளி காயை தாராளமாக செலக்ட் பண்ணி சாப்பிட்லாம். சேலடாவோ இல்லை இந்த மாதிரி அடை, கட்லெட்டு, அதுக்கப்புறம் கூட்டு, பொரியல்னு கூட ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாடலில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி தெளித்து தான் பிசைஞ்சேன். பசங்களுக்கு தேவையானது பச்சை மிளகா போடாமல் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாங்க. நம்ம இதுக்கப்புறம் நறுக்கிய பச்சை மிளகாவை மாவில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். எங்களுக்கு தேவையான காரம் போட்டிருக்கேன். நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு தேவையானதை பார்த்து போட்டுக்குங்க.
இது போதுமானதாக இருக்கும். நம்ம இந்த கட்லெட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக சாஃப்டாக நல்லா இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா காலை உணவாக இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஜீரணமாக லேட் ஆகும். அதான் சொன்னேன் இல்லையா, இந்த காய்கறி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நல்லா சப்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த காயில் இருக்க நார்ச்சத்து அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக வச்சுருக்கிறது இல்லாமல் வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாவும் உதவி செய்யுங்க இந்த பப்பாளி காய். இந்த காயில் கூட்டு, சாம்பார், பொரியல், ஏன் பாயாசம், கேசரின்னு நிறைய டிஷ்ஷு கூட செய்கிறாங்க நிறைய இடங்களில். நமக்கு இந்த கட்லெட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான சைஸு, அதாவது என்ன சொல்கிறது, மாடல் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி ரவுண்டாவோ இல்லை கட்டமாவோ உருட்டி எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இதையே நீங்கள் இன்னும் மொறுன்னு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஓட்ஸு இல்லைன்னா ப்ரெட்டு பவுடர் அதில் கூட நீங்கள் போட்டு எடுத்து வறுத்து சாப்பிட்லாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், மொறுன்னு இருக்கும்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த பக்குவத்துக்கு இருக்கும். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை செய்யலாம். நமக்கு ஆயில் கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி தவாவில் போட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். உடம்புக்கும் நல்லது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் வராது. பொதுவாக இந்த காய் சாப்பிட்டாலே கொலஸ்ட்ரால் இருக்காதுங்க. கொலஸ்ட்ராலை சரி பண்ணுறதுக்கு இந்த காய் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இப்போது கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா பொன்னிறமாக இருக்குது. நான் வந்து நிறைய மாவில் செய்வேங்க, தினை அரிசி, கம்பரிசின்னு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்நீர் விட்டு பிசைஞ்சு செய்வேன். இந்த பச்சரிசி மாவுக்கு சாதாரண தண்ணி போதுமானதாக இருக்கும். கம்பு மாவு இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் வெந்நீர் போட்டு கொஞ்சம் நெய்யோ இல்லை வெண்ணெயோ போட்டு பிசைஞ்சு தட்டி பார்த்தீங்க, அப்போ வந்து இந்த கட்லெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது பெரியவங்களுக்கு அடையாக செஞ்சுட்டேன். எனக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு, பசங்களுக்கு கட்லெட்டாக செஞ்சுருக்கேன். செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்லெட்டுக்கு இந்த காய் அந்த காயின்னு இல்லை, இந்த காயில் செஞ்சு பாருங்கள், பயங்கரமான டேஸ்ட்டு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமான்னு இருந்தது. இந்த கட்லெட்டுக்கு வந்து நான் வந்து தயிர், சர்க்கரை வச்சு கலந்து சாப்பிடுவேன். எங்கள் வீட்டுக்காரங்க கார சட்னி வச்சு சாப்பிடுவாங்க. பசங்கள்லாம் இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருந்ததுங்க. மிஸ் பண்ணாதீங்க. பப்பாளி காய் பார்த்தீங்கன்னா இல்லை இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் பேரனுக்கு ஆர்ட் ஷேப்பில் வேணும்னு அவன் கேட்டான், அதனால் நான் அந்த மாதிரி செஞ்சேன். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு செய்யும்போது நீங்கள் மூடி வச்சு நல்லா மெத்துன்னு சாஃப்டாக செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு நல்ல ஜீரணமாகும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பாருங்கள் பப்பாளி காயில் கட்லெட்டு. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.